வாட் இஸ் அரோமேட்டிசிட்டி? அதாவது அரோமேட்டிசிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட், அதாவது கெமிஸ்ட்ரியில் ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறது நம்ம அரோமேட்டிக், நான் அரோமேட்டிக் அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ இப்போ வாட் இஸ் அரோமேட்டிக் அப்படின்னு சொன்னால், இந்த அரோமேட்டிக் அப்படின்னு சொல்கிறது ரிங் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இந்த ரிங் ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த ரிங் ஸ்ட்ரக்சரில் இருக்கும்போது அதனுடைய ஸ்டெபிலிட்டி, அதனுடைய நிலைப்புத்தன்மை அது ஸ்டேபிளாக இருக்குது. அப்போ அது ஸ்டேபிளாக இருக்கிறதால இந்த ரிங் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், பை எலக்ட்ரானை டீலோக்கலைசேஷன், அதாவது அது அப்படியே ஃபுல்லாக, அதாவது ஆல்டர்னேட்டாக அந்த பை எலக்ட்ரான் வந்து அந்த ரிங் ஸ்ட்ரக்சரில் பரவி இருக்கும். ஸோ அதுதான் அரோமேட்டிசிட்டி அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி பை எலக்ட்ரான் வந்து பரவி இருக்கிறதால அந்த ரிங் ஸ்ட்ரக்சர் ரொம்ப அழகாக ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ ஒரு அரோமேட்டிசிட்டி ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக பை எலக்ட்ரான் அந்த ரிங் ஸ்ட்ரக்சரில் ஆல்டர்னேட்டாக அது வந்து ஸ்ப்ரிட்டாக இருக்கும், டீலோக்கலைசேஷன் ஆகிருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு ரிங் ஸ்ட்ரக்சரில் பை எலக்ட்ரான் டீலோக்கலைசேஷன் ஆகி அதனால் அந்த ரிங் ஸ்ட்ரக்சர் ஸ்டேபிளாக ஆகுது அப்படின்னு சொன்னால் இட் இஸ் கால்ட் அரோமேட்டிசிட்டி. அப்போ உங்ககிட்ட யாராவது வாட் இஸ் அரோமேட்டிசிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா, அரோமேட்டிசிட்டி அப்படின்னு சொல்கிறது ஒரு ரிங் ஸ்ட்ரக்சரில் பை எலக்ட்ரான் டீலோக்கலைசேஷன் ஆகிருக்கும். ஸோ அதனால் அந்த ரிங் ஸ்ட்ரக்சர் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இதுதான் அரோமேட்டிசிட்டி. அப்போ அரோமேட்டிசிட்டி அப்படின்னு சொன்னால் அந்த ரிங் ஸ்ட்ரக்சரில் நமக்கு ஸ்டேபிள் ஆகிறதுக்காக பை எலக்ட்ரான் அது ஸ்ப்ரிட்டாக இருக்கும், டீலோக்கலைசேஷனாக இருக்கும். ஸோ இட் இஸ் கால்ட் அரோமேட்டிசிட்டி அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். கண்டிஷன்ஸ் ஃபார் அரோமேட்டிசிட்டி. ஒரு அரோமேட்டிக்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னென்னலாம் கண்டிஷன்ஸ் இருக்கணும் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கண்டிஷன்ஸ் ஃபார் அரோமேட்டிசிட்டி, அதாவது அரோமேட்டிசிட்டி அப்படின்னு சொன்னாலே அது வந்து பார்த்திங்கன்னா ஹக்கிள்ஸ் ரூலுக்கு ஒபே பண்ணணும். ஸோ அப்போ ஒரு ஹக்கிள்ஸ் ரூலில் என்னென்னலாம் கண்டிஷன் இருக்கும் அதுக்கு ஒபே பண்ணிச்சுன்னா அதுதான் அரோமேட்டிசிட்டி அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைக்ளிக் ஸ்ட்ரக்சராக இருக்கணும். அது எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே வந்து முடியணும். அப்போ க்ளோஸ்டு ரிங் சைக்ளிக் ஸ்ட்ரக்சராக இருந்துச்சுன்னா அது அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பிளேனார் அப்படின்னு சொன்னால் அது ஒரு காம்பவுண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த காம்பவுண்டில் இருக்கிற ஆல் ஆட்டம்ஸ் இந்த சேம் பிளான், அந்த சேம் பிளானில் ஒரே பொசிஷனில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஸோ பிளேனார். அடுத்தது அந்த ஆட்டம்குள்ளே இருக்கிற கண்டினியூஸ் ஓவர்லேப் ஆஃப் பி ஆர்பிட்டால், அந்த கான்ஜுகேட்டட் ஒரு ஆர்பிட்டாலும் இன்னொரு பி ஆர்பிட்டாலும் ஓவர்லேப் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 4n+2 பை எலக்ட்ரான்ஸ், அதாவது இந்த ஃபார்முலாவுக்கு அங்கே இருக்கிற அரோமேட்டிசிட்டிக்கு அப்படின்னு சொல்கிற காம்பவுண்டை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அங்கே n வேல்யூ 0, 1, 2, 3 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கன்ஃபார்ம் உங்ககிட்ட இருக்கிற காம்பவுண்ட் அரோமேட்டிசிட்டி. இதுதான் இட் இஸ் கால்ட் ஹக்கிள்ஸ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சைக்ளிக் ஸ்ட்ரக்சராக இருக்கணும், பிளேனராக இருக்கணும், ஃபுல்லி கான்ஜுகேட்டடாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு 4n+2 பை எலக்ட்ரான்ஸில் n வேல்யூ 1, 2, 3 and 0 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் அரோமேட்டிசிட்டி. அப்போ கண்டிஷன்ஸ் ஃபார் அரோமேட்டிசிட்டியில் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர், பிளேனார், ஹக்கிள்ஸ் ரூல்ஸ் ஒபே பண்ணணும், ஃபுல்லி கான்ஜுகேட்டட். ஸோ இந்த மாதிரி கேரக்டர்லாம் அரோமேட்டிசிட்டிக்கான கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அரோமேட்டிக் காம்பவுண்ட். அரோமேட்டிக் காம்பவுண்டுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பென்சீன் C6H6. ஸோ பென்சீன் இஸ் ஏ க்ளோஸ்ட் ரிங் ஸ்ட்ரக்சர். பென்சீன் ஹாவ் 6 பை எலக்ட்ரான்ஸ். ஸோ அப்போ 6 பை எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொன்னால் அதனுடைய என்னுடைய வேல்யூ 1 அப்படின்னு தான் வரும். ஸோ இஸ் ஏ அரோமேட்டிக். யார்? பென்சீன். நெக்ஸ்ட்டு naphthalene have 10 pi electrons, also aromatic உடைய best example naphthalene. Last one pyridine. pyridine வந்து பார்த்திங்கன்னா aromatic heterocycle. ஏன் pyridine aromatic heterocycle அப்படின்னு சொன்னால் இதில் வந்து ஹெட்ரோ காம்பவுண்ட் கார்பன் தாண்டியும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அனதர் மெம்பர் இருப்பாங்க. ஸோ அதனால் அது வந்து ஹெட்ரோசைக்ளிக். அப்போ அரோமேட்டிக் ஹெட்ரோசைக்ளிக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா
பிரிடின். ஸோ உங்களுக்கு அரோமேட்டிக்னா என்னன்னு தெரியும். இப்போ அரோமேட்டிக்கான எக்ஸாம்பிள்ஸ் யாராவது கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் பென்சின், நாப்தலின் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அரோமேட்டிக். அரோமேட்டிக்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ரோசைக்ளிக் அரோமேட்டிக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பிரிடின். ஸோ இது எல்லாமே ரிங் ஸ்ட்ரக்சர், க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சராக இருக்கும், பிளேனராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஜுகேட்டடாக இருக்கும், பை கான்ஜுகேட்டடாக இருக்கும். லாஸ்ட் ஒன் ஒபே ஹக்கிள்ஸ் ரூல்ஸ். ஸோ இந்த மாதிரியான ரூல்ஸ்க்கெலாம் இது ஒபே பண்ணுறதால இட் இஸ் கால்ட் அரோமேட்டிக். பென்சின், நாப்தலின், பிரிடின். இதில் பென்சின், நாப்தலின் அரோமேட்டிக், பிரிடின் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரோசைக்ளிக் அரோமேட்டிக் அப்படின்னு நம்ம டிஃப்ரென்ஸாக தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அதில் வந்து டிஃப்ரென்ஸ் மெம்பர், அப்போ ஒரே மெம்பராக இருக்க மாட்டாங்க, டிஃப்ரென்ஸ் மெம்பராக இருப்பாங்க. ஸோ இதுதான் அரோமேட்டிக்கோட எக்ஸாம்பிள். டைப்ஸ் ஆஃப் காம்பவுண்ட். ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டைப் அரோமேட்டிக். அரோமேட்டிக் அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி நம்ம இப்போ பார்த்தது தான். அரோமேட்டிக் ஃபாலோ ஆல் கண்டிஷன்ஸ். அது கான்ஜுகேட்டடாக இருக்கணும், பிளேனராக இருக்கணும், சைக்ளிக் க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சராக இருக்கணும், ஒபே எதுக்கு ஒபே பண்ணணும்னா அந்த ஹக்கிள்ஸ் ரூலுக்கு ஒபே பண்ணணும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து அரோமேட்டிக். ஸோ அதுதான் ஃபாலோ ஆல் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சைக்ளிக்காவோ, பிளேனராகவோ, கான்ஜுகேட்டடாகவோ, ஒபே ஹக்கிள்ஸ் ரூலாக இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் அது வந்து அரோமேட்டிக். இன்னொரு கேரக்டர்னா ஹைலி ஸ்டேபிள். ஸோ அது ஹைலி ஸ்டேபிளாக இருந்தால் அதுக்கு பேர் அரோமேட்டிக். பெஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பென்சின். ஸோ காம்பவுண்ட் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டைப் அரோமேட்டிக். ஃபாலோ ஆல் கண்டிஷன்ஸ், பிளேனார், சைக்ளிக், ஒபே ஹக்கிள்ஸ் ரூல்ஸ், ஹைலி ஸ்டேபிள். ஸோ இதெல்லாமே இருந்தால் அது அரோமேட்டிக். பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பென்சின். அப்போ பென்சின் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் அரோமேட்டிக். பிளேனராக இருக்கும், ஹக்கிள்ஸ் ரூலுக்கு ஒபே பண்ணும், கான்ஜுகேட்டடாக இருக்கும், க்ளோஸ்ட் ரிங் ஸ்ட்ரக்சராக இருக்கும். யார்? பென்சின். ஸோ இதுதான் அரோமேட்டிக். நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம். ஆர்கானிக் காம்பவுண்டில் ஃபஸ்ட்டு டைப் அரோமேட்டிக் அப்படின்னு பார்த்தோம். செகண்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி அரோமேட்டிக். அரோமேட்டிக், ஆன்டி அரோமேட்டிக். ஸோ அரோமேட்டிக் இல்லாத இன்னொரு காம்பவுண்ட் ஆன்டி அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆன்டி அரோமேட்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்பவுண்ட் என்னவாக இருக்கும்? சைக்ளிக், க்ளோஸ்டு ரிங் ஸ்ட்ரக்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பிளேனராக இருக்கும். நெக்ஸ்ட்டு கான்ஜுகேட்டடாக இருக்கும். என்னடா இது? சைக்ளிக், பிளேனார், கான்ஜுகேட்டட் இதெல்லாம் அரோமேட்டிக்கான கேரக்டர். ஆல்சோ ஆன்டி அரோமேட்டிக்கும் இதே சைக்ளிக், பிளேனார், கான்ஜுகேட்டட் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா அரோமேட்டிக்கும் ஆன்டி அரோமேட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே 4n+2 π எலக்ட்ரான்ஸ், இங்கே 4n π எலக்ட்ரான்ஸ். ஸோ இஸ் ஏ 4n π எலக்ட்ரான்ஸ் அன்ஸ்டேபிள். அப்போ சைக்ளிக், பிளேனார், கான்ஜுகேட்டட் மட்டும் இருந்தால் அது அரோமேட்டிக்னு சொல்ல முடியாது. ஆன்டி அரோமேட்டிக்காக கூட இருக்கலாம். அப்போ ஆன்டி அரோமேட்டிக் அப்படின்னு சொன்னால் 4n π எலக்ட்ரான்ஸ், அரோமேட்டிக் அப்படின்னு சொன்னால் 4n+2 π எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னால் சைக்ளோபியூட்டாடையின். இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதாவது ஆன்டி அரோமேட்டிக் வந்து பார்த்திங்கன்னா சைக்ளிக் பியூட்டாடையின், அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ அரோமேட்டிக், அலிஃபேட்டிக்கில் அந்த ரூல்ஸ் மட்டும் அரோமேட்டிக், ஆன்டி அரோமேட்டிக்னுடைய காமன் கேரக்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா சைக்ளிக்காக இருக்கும், ரிங் ஸ்ட்ரக்சர், கான்ஜுகேட்டட், அடுத்தது பிளேனராக இருக்கும். ஸோ இந்த 3 கேரக்டரில் ஏதாவது ஒரு கேரக்டர் மிஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது நான் அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் சைக்ளோஹெக்சேன். அது சைக்ளிக்காக இருக்கும், பிளேனராக இல்லாமல் இருக்கலாம், பிளேனராக இருக்கும், கான்ஜுகேட்டட் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான இந்த ஃபஸ்ட்டு 3 கேரக்டர் ஏதாவது ஒன்று ஒபே பண்ணலை அப்படின்னு சொன்னால் அது நான் அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் சைக்ளோஹெக்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சைக்ளோஹெக்சேன் அப்படின்னு சொன்னால் ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரான் ஹேர் டீலோக்கலைஸ்ட். ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்டில் அந்த டீலோக்கலைஸ்டு ப்ராசஸ் இருக்கிறதால ஸோ இட்ஸ் எ ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அரோமேட்டிக் காம்பவுண்ட் டீலோக்கலைஸ்டு ப்ராசஸ் ஸ்டேபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஓவரால் எனர்ஜியை ரெடியூஸ் பண்ணும். ஸோ லோவர்ஸ் ஓவரால் எனர்ஜி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன். இந்த ரெசனன்ஸ் இருக்கிறதால ஸ்டேபிளுக்கான அந்த எய்மை நோக்கி அது வந்து மூவ் ஆகும். ஸோ இதுதான் அரோமேட்டிக் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கான ரீசன். ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அரோமேட்டிக், ஆன்டி அரோமேட்டிக்கான இந்த டிஃப்ரென்ஸை வந்து அரோமேட்டிக் 4n+2 π எலக்ட்ரான்ஸ், ஆன்டி அரோமேட்டிக்ஸ் 4n π எலக்ட்ரான்ஸ். ஸோ அரோமேட்டிக் 4n+2 π, ஆன்டி அரோமேட்டிக் 4n π. ஈஸியாக அந்த அரோமேட்டிக் அப்படின்னு சொன்னால் அந்த 4n+2 5 எலக்ட்ரானுக்கு 2, 6,
10 14, ஆன்டி அரோமேட்டிக் அப்படின்றது 4 8 12, இதெல்லாம் தப்பு அப்படின்றது தான். அப்போ அரோமேட்டிக்னா 2 6 10 14, ஆன்டி அரோமேட்டிக் 4 8 12, இதுதான் வந்து கரெக்டான ஒரு இதுன்னு சொல்லலாம்.